அண்ணன் கிருஷ்ணனுக்கு அவர்கள் அழைத்து வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நமது நன்றியை கைத்தட்டு மூலமாக கொடுத்து மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அண்ணன் கிருஷ்ணனுக்கு அவர்கள் அழைத்து வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நமது நன்றியை கைத்தட்டு மூலமாக கொடுத்து மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வரவேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். யாரேனும் சூன்யம் வைத்து விட்டால் மந்திரக்காரனிடம் அழைத்து போவார்கள். அவர்களிடத்தில் மந்திரிச்சு ஒரு கயிறை கட்டுங்க என்று நம்பிக்கையை பெற்று வருவார்கள். சூனியக்காரர்கள் யார் என்றால் முன்னால் இருக்கின்றவர்களுடைய நம்பிக்கையை இழக்க செய்கின்றவர்கள் தான் சூனியக்காரர்களே தவிர நம்பிக்கையை தந்த மந்திரக்காரர்களாக அவர்களால் மாறவே முடியாது. நம்முடைய அருமை சகோதரர் நகைச்சுவை நயாகரா ரொம்ப அழகா பேசியிருக்கிறார். எனக்கு தெரிஞ்ச அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு காட்சி ஞாபகம் வந்து, மலை மேல ராத்திரி 9 மணிக்கு ஒரு பஸ் போயிட்டு இருக்கு. பின்னால இவரை மாதிரியே ஒரு ஆள் உட்கார்ந்துட்டு பொண்டாட்டி சரியில்லை, புள்ள சரியில்லை, வேலை சரியில்லை, ஊர் சரியில்லை, உடம்பு சரியில்லை, எல்லாம் ஒன்னும் சரியில்லை அப்படின்னு உடனே வண்டி ஓட்டிட்டு இருந்த டிரைவர் சொன்னான், எதுக்கு கவலைப்படுற, எனக்கு கூட தான் கண்ணு சரியில்லை, நான் வண்டி ஓட்டலாம். இப்படி புலம்பிக் கொண்டே இருக்கின்றவர்களை பார்த்து எனக்கு இப்படி சொல்ல தோன்றுகிறது. அவர் பேசி ஆரம்பித்து அமர்கின்ற வரைக்கும் எத்தனை போராட்டங்களை அவர் நம்பிக்கை இழக்க வைத்து பேசிக்கொண்டே இருந்தார்னா நான் பார்க்கிறேன். உண்மையா சொன்னா அதெல்லாம் உண்மையிலேயே போராட்டமா? இவங்களெல்லாம் என்ன செய்யலாம் தெரியுமா? இந்த மாதிரி போராட்டம் பேசுறவங்க இவங்களை என்ன செய்யலாம்னா, நடுவர்கள ஒரு கப்பல் போயிட்டு இருந்துச்சு. அதுல ஒருத்தன் இவங்கள மாதிரி ஒன்னும் சரியில்லை, இங்க மூழ்கிடும், அவ்வளவுதான், இங்கெல்லாம் ஏறவே இருந்திருக்க கூடாது, பாதி கடல் தாண்டி அவ்வளவுதான், இனி கரையேறவே. இளைய தளபதியாக இருக்கக்கூடிய அண்ணன் கிருஷ்ணன் அவர்களை வணங்கி வாழ்த்தி மேடைக்கு அழைக்கின்றேன். அடுத்ததாக மோகன சுந்தரம் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது மாலை அணிவித்து கௌரவிப்பார்கள். திருமதி தே சாந்தாமணி அவர்களுக்கு மாலை அணிவித்து கௌரவம் செய்வார்கள். திரு எம்பி நாதன் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்வார்கள். பேராசிரியர் மரியாதைக்குரிய பர்வீன் சுல்தானா அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்வார்கள். நன்றி, வணக்கம். மோகன சுந்தரம் அவர்கள் எப்போதுமே சிரித்துக் கொண்டே இருக்கலாம். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு தமிழ் வார்த்தையிலும் இப்பொழுது இந்த தமிழ் வார்த்தையை இங்கே பேசுவதற்கு நான் கடன் வாங்கிக் கொண்டு படித்துக் கொண்டிருக்கின்றேன். எப்படிதான் அருவியாக நயகரா என்று